எல்லாம் வேலை இல்ல வேலை இல்லைன்றாங்க. அதெல்லாம் சுத்த பொய். இவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஜாலம். தேர்தல் அறிக்கையில தகவல் தொழில்நுட்ப பூங்கா புதுச்சேரியில் உருவாக்கப்படுகின்ற அறிக்கை என்பது, வாக்குறுதி என்பது மக்களை ஏமாத்தவா, இளைஞர்களை ஏமாத்தவா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த நிறுவனத்தை சீர்குலைத்து தொழிலாளி வேலையே செய்யாம சம்பளம் தரன்ற முடிவெடுத்தது யாரு? என்னாரு 2011 தானே போயிருக்கு அப்புறம் மரம் வந்தோடனே அதை அப்புறப்படுத்திட்டு அந்த மில்லை இயக்காமல் நீங்க மூடிட்டு உட்காந்து இருங்க, இல்ல நான் வந்து இல்ல சம்பளம் இந்த தரேன் கம்யூனிஸ்ட் தோழருக்கு என்கிற நான் ஒண்ணு நிலையை சொல்றேன். எடுத்தது. என்ன, ஏபி சுதேஷ் வாக்குக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்த பின்னால் கூட மக்கள் வந்துட்டு வாக்களிக்கவில்லை. அதே நிலைமை வருகின்ற தேர்தலிலும் வரும். கண்டிப்பா அவர்கிட்ட கேட்கலாம், சார் கிட்டே கேட்கலாம். விஜயகுமார் சார், என்ன செய்ய போறீங்க சார்? பல விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு அந்தோனி சார். கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களையும் நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுடைய பதில் என்ன சார்? மேம்போக்கா பேசுறது. 1,00,000 இளைஞர்கள் படிச்சு வெளியில வராங்கன்ற தவறான தகவல். இங்க இருக்கிற அரசு கல்லூரிகளோ தனியார் கல்லூரிகளோ இதுல 1,00,000 இளைஞர்கள் எங்க வருவோம்? நம்ம ஒட்டுமொத்தமா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 92,000 மாணவர்கள் தான் புதுச்சேரியிலே இருக்காங்க. அப்ப 12ஆம் வகுப்பு முடிக்கிறவங்க எத்தனை பேர்? அவங்க எத்தனை பேர் கல்லூரிக்கு போறாங்க? இது வேலை வாய்ப்பை பத்தி பேசுறதுன்னா ஒரு விரிவா சொல்லுங்க. நாங்க அரசு துறையில அரசு பணி தேர்வுக்கு பாக்குறது 30,000 பேர் அரசு பணிக்கு போறாங்க. 21,000 பேர் தான் வராங்க. 10,000 பேர் கிட்ட ஆப்சன்ட். ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது 2 முறை தனியார் வேலை வாய்ப்பு முகாம் நடத்தும். இது நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன், நேரில் நின்று பார்க்கறது. எல்லாம் வேலை இல்லை வேலை இல்லைன்றாங்க. அதெல்லாம் சுத்த பொய். இவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை ஜாலம். வேலை வாய்ப்பு முகாம் மூலியமா நடத்துறோம். நான் வார்த்தை ஜாலம்னா, வார இறுதி நாட்கள்ல பேருந்து நிலையங்களில பணிக்கு ஏறுகின்ற இளைஞர்கள் புதுச்சேரியை சார்ந்தவர்களா, வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்களா? இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே போறாங்க அப்படின்றதுதான் ஒரு நல்ல விஷயம் தானே. நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. ஐடி நிறுவனம் பெங்களூருக்கு போறாங்க. சார், அந்த மாதிரியான தொழில் நிறுவனங்களா வாய்ப்புகளா இங்க இளைஞர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க புதுவையிலேயே இருந்து பணியாற்றுவாங்க அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. சாத்தியப்படாத பேசுறேன். இப்ப நண்பர் சொன்னாரு, வானூர்ல தகவல் தொழில்நுட்பம் திறந்துட்டாங்க. எத்தனை இடம் அங்க காலியா இருக்கு தெரியுமா? வாடகைக்கே வரத்துக்கு ஆள் இல்லை. வானூர்ல ஐடி நிறுவனம் தொடங்கிட்டாங்க. நல்ல விஷயம் தொடங்கினாங்க. எத்தனை இளைஞர்கள், தகுதியான இளைஞர்கள் அங்க போனாங்க? காலியா கிடக்கு சார். ரூம் வாடகை விடுறாங்க சார். சும்மா ஐடி நிறுவனம் கொண்டு வாங்க. எப்படி சார் வருவாங்க? இளைஞர்கள் நாங்க திறன் மேம்பாட்டு பயிற்சி மூலியமா தனியார் வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறோம் சார். சிம்பிளா சொல்றோம் சார். வேலை இல்லைன்னு சொல்றீங்க. நாங்க வேலை வாய்ப்பு முகாம் வாட்ஸ்அப், பேஸ்புக், நாளிதழ் ஊடகம் மூலியமா வெளியிடுறோம். படித்த இளைஞர்கள் வாங்க வேலை கொடுக்குறோன்னு ஒரு 15 நிறுவனம் சார்பா 250 பேர் எடுத்துக்கிறேன்றாங்க சார். எத்தனை பேர் வராங்க வேலை 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 கேட்டு? அரசு சார்பில் நடத்துறோம் வேலை வாய்ப்பு முகாம். கலந்து கொள்றதே கம்மி சார். கலந்து கொள்றதே கம்மி. ஒரு 200 பேர் கலந்துக்க மாட்டாங்க. இப்ப சமீபத்துல 1200 பேர் கலந்துனாங்க. 890 பேருக்கு தனியார் நிறுவனத்துல வேலை வாங்கி கொடுத்தோம். எந்த முறைகேடு என்று. அவங்க என்ன படிச்சிருக்காங்க, தகுதிக்கேற்ப அவங்க நிறுவனம் வேலை கொடுக்குறாங்க. புதுச்சேரியில வேலை இல்லை வேலைன்னு சொல்றாங்களே தவிர, நான் இந்த பேட்டி மூலியமா சொல்றோம், அடுத்த ஒரு 10 நாள் உங்க தலைமையில 1000 இளைஞர்கள் பயோடேட்டாவோட வர சொல்லுங்க. வேலை கொடுக்க தயார். இது வேலை இல்லை வேலைன்னு அப்படியே இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சென்னைக்கு போட்டோம். படிச்சுட்டு எங்க சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்களோ அங்க போய் வேலைக்கு போட்டது தப்பு இல்லையா? பெங்களூருக்கு போட்டோம், ஹைதராபாத்துக்கு போட்டோம், சென்னைக்கு போட்டோம். நல்ல சம்பளம், அங்க போய் வேலையில இருக்கட்டும். இங்க படிச்சுட்டு வர இளைஞர்கள் எத்தனை பேரு கேளுங்க. தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வர இளைஞர்களுக்கு ஒரு சில கல்லூரிகள் வேலை வாய்ப்பை பெற்று தராங்க. மீதி அரசாங்கம் தான் அந்த வேலை வாய்ப்பை பெற்று தராங்க வேலை வாய்ப்பு முகாம் மூலியமா. நான் பகிரங்கமா சொல்றேன், இந்த மாதம் இறுதிக்குள்ள 2000 பேர், எத்தனை இளைஞர்கள் வேலை இல்ல இளைஞர்களே அனுப்புங்க. வேலை கொடுக்க தயார். வர மாட்டாங்க சார். படித்த இளைஞர்கள் நான் வாட்ஸ்அப், பேஸ்புக்ல நிறைய போட்டேன். என்னோட பதிவு எல்லாரும் பார்த்திருப்பாங்க. வாட்ஸ்அப்ல போட்டா மட்டும் போதுமா? வாட்ஸ்அப் செய்தி
நாளிதழ் இல்ல சார் விளம்பரம் பண்றோம். இல்ல சார் ஒரு மாஸ் கேம்பெயின் நடத்தணும்ல சார். இப்ப நீங்க வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடத்த போறீங்கன்னா அதுல ஒரு பெரிய பிரச்சாரமாவே நீங்க 10 முன்னெடுக்கணும் இல்லையா சார்? நாளுக்கு முன்னாடி நாளிதழ்ல கொஞ்சம் விளம்பரம் கொடுக்குறோம், நீங்க வாட்ஸ்அப் Facebookல போடுறோம். சார் 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 அந்தோனி சார் ஏதோ சொல்றாரு, சொல்லுங்க. இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். சொல்றேன், அரசு அவங்கள்ட்ட தான் நடக்குது. வேலை வாய்ப்பு அலுவலகத்துல அதற்கான டேட்டா இருக்கு. சார் வந்துட்டு யாரு எட்டு வரணும், நீங்க இன்டர்வியூ அனுப்புங்க. யார் தடுக்கிறா? வேலை வாய்ப்பு அலுவலகம் எதுக்கு பதிகிறாங்க? இல்ல சார் அவர் என்ன சொல்றாருன்னா யாரும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சார் அதாவது எல்லாரும் வரமாட்டாங்க. சார் நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஸ்பெஷலா ஏன் உங்களால அனுப்ப முடியல, லெட்டர் அனுப்ப முடியல, காலேஜ் லெட்டர் அனுப்புங்க. கல்வி தகுதியாக தான் பயிர்ந்துருக்கிறோம் வேலை வாய்ப்பு அலுவலகத்துல. நான் 10வது முடிச்சிருக்கேன், 12வது முடிச்சிருக்கேன், டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கேன், டிகிரி முடிச்சிருக்கேன்னு பதிஞ்சிருக்கோம்ல. எனக்கு தகுதியான வேலை எனக்கு ஏன் கால்ஃபர் பண்ணக்கூடாது இந்த அரசாங்கம்? ஏன் லெட்டர் அனுப்பக்கூடாது? காலேஜ் லெட்டர் அனுப்புங்க. எல்லாருக்கும் படித்து இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அரசு சுத்தமா தயார். சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அனுப்பிச்சீங்க 4 வருஷத்துல? எத்தனை இடம் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க? நீங்க அரசு துறை பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு நீங்க இது பண்றீங்க, கால்ஃபர் பண்றீங்க. ஆனால் இந்த மாதிரி வேலை வாய்ப்பு எங்களுக்கு வந்து 250 பணியிடம் அவர் சார் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கு எத்தனை பேருக்கு நீங்க காலேஜ் லெட்டர் அனுப்புங்க? அனுப்புங்க. அந்த தகுதிக்கு ஏன் அனுப்ப முடியல அரசாங்கத்துல? ஒரு இந்த 19 4 வருஷத்துல அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சின்றத பல கோடி ரூபாய் பணம் வருது, பல கோடி ரூபாய் பணம் வருது. அதுல திறன் மேம்பாட்டு பயிற்சியின் அடிப்படையில இவங்க பயிற்சி கொடுக்குற அடிப்படையில அந்த பணங்கள் விரயமாகுது. அதுல இருந்து எத்தனை பேருக்கு நீங்க பணி கொடுத்துருக்கீங்க? இப்ப தமிழ்நாட்டுல வந்து நான் முதல்வன் திட்டம்னு ஒரு திட்ட ஸ்கீம்ல இல்ல நீங்க எத்தனை நீங்க பேர் இந்த அரசு புதுச்சேரியில நேரம் பத்தி போறாங்க? அதை பேச நேரம் மாட்டீங்க. போறாங்க. கம்பேர் பண்ணி தான் சொல்றேன். நான் நேரா போறேன். நான் சொல்றேங்க, இங்க 10,888 பேருக்கு தனியார் நிறுவனம் மூலம் வேலை கொடுத்துருக்கீங்க இந்த 4 பயிற்சி வருஷத்துல. முகாம் எத்தனை மாணவர்கள் இதை மறுக்க முடியுமா உங்களால? 10,888 இளைஞர்களுக்கு தனியார் வேலை வாய்ப்பு முகாம் மூலியமா பணி ஆணை கொடுத்திருக்கிறோம். 10,800 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. அதே எம்ப்ளாய்மெண்ட் பதிஞ்சு இருக்கிறது 1.5 லட்சம் பேர் பதிஞ்சிருக்கான். அப்ப உங்களுடைய புள்ளி வீட்டுக்காரன் நானு மீதி 1,40,000 பேர் யார் தர்றது? மீதி 1,40,000 சார் அந்தோனி சார் அவர் என்ன சொல்றாருன்னா எங்க 1,00,000 பேர் இருக்காங்க இங்க அப்படின்றாரு. அவர் வந்து நான் போய் சொல்றேன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு நாளைக்கு காலை போய் கேட்க சொல்லுங்க. இந்த இது வரைக்கும் 2025 இப்ப டிசம்பர் வரைக்கும் பதிவு செய்து வேலை காத்திருப்பவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. நான் போய் சொல்றேன்னா நான் ஏத்துக்கிறேன். வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதிவு செய்யறாங்க. அவங்க வேலை எல்லாம் இங்கெல்லாம் இல்ல சார். படித்த இளைஞர்கள் எங்க வேலை நான் வாழ்றதுக்காக எங்க ஓடுறேன். ஆனா அந்த வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டிய அரசு ஏன் கொடுக்கணுன்றத என் கேள்வி. வாழ்வாதாரத்தெல்லாம் கொடுக்காமலே 10,888 ஆனா அந்த பணத்தை, அந்த வேலையை, அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு ஏன் செய்து கொடுக்கல என்ற கேள்வி கேட்கறேன். நான் இங்க இருந்து சென்னைக்கு போறேன், அதிக சம்பளத்துக்கு ஏன் அந்த வேலையை கொடுக்க முடியல? நான் சென்னையில போய் 30,000 சம்பளம் எனக்கு 20,000 தான் போதும் இல்ல, 15,000 தான் போதும் இல்ல. அங்க போய் நான் தங்கும் இடம், சாப்பாடு இதெல்லாம் போயிட்டு எனக்கு 30,000 தான் வேலை செய்யறதுக்கு 15,000 கொடுத்தா வேலை செய்வேன்ல. அந்த வேலையை இந்த ஆட்சியால கொடுக்க முடியல. அப்ப தேர்தலுக்கு ஏன் கொண்டு வரீங்க? தகவல் தொழில்நுட்பம் கொண்டு வரணும் ஏன் சொல்றீங்க? ஏமாத்தது சொல்றீங்களா? தேர்தல் அறிக்கையில தகவல் தொழில்நுட்ப பூங்கா புதுச்சேரியில் உருவாக்கப்படுகின்ற அறிக்கை என்பது, வாக்குறுதி என்பது மக்களை ஏமாத்தவா, இளைஞர்களை ஏமாத்தவா? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவங்க சொல்றது ஒரு மடைமாற்றாதீங்க. நேரடியான கேள்விதான் இது. கேளுங்க, நான் சொல்றேன். இந்த 4 ஆண்டு ஆட்சியில 25,000 பேருக்கு வேலை கொடுத்துருங்க சார். அரசு பணி மட்டும் 5,500 பேருக்கு. அது மட்டும் இல்லாம சார் அரசு பணியில 10,000 பணியிடம் காலி இடம் உங்க வாக்குறுதி 3,000 பண்ணல. இருங்க, இந்த 2 மாசத்துல முடிய போது ஆட்சி எப்ப பண்ண போறீங்க? நீங்களே சொல்லிக்கிறீங்க 10,000 பணியிடம் நிரப்ப. 10,000 பணியிடம் நிரப்பது எல்லாருக்காக தேர்தல் வாக்குறுதி. நீங்க சொல்றீங்க 5,000 நிரப்பி இருக்கிறீங்க, மீது 4,000 ஏன் பண்ண முடியல? 3,000 பணியிடங்களுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் காலி பணியிடங்களை இது யூனியன் பிரதேசத்துக்கு தேவையான பணியாளர்கள்ல தேர்வு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கும் காவலர் தேர்வு நடக்குது, ரிட்டன் எக்ஸாம் போயின்னு இருக்காங்க, எஸ்ஏ தேர்வு நடக்குது. வேலை வாய்ப்பை பத்தி என்ஆர் ஆட்சியில குறை சொல்லவே முடியாது. இன்னும் 3 மாசம் தானே சார் இருக்கு. இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டுகளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய கேள்வியா இருக்கு. தேர்தல் அறிக்கையில சொன்னது உண்மை, 10,000 பணியிடம் நிரப்பப்படும். அதுக்கான வேலை நடக்குதா? கடந்த இல்ல சார், அந்த 10,000 பணியிடங்களை நிரப்புறதுக்கு இவ்வளவு கால அவகாசம் தேவையா? 5 ஆண்டு காலம் தேவையா? நிர்வாக ரீதியா நீங்க வந்து
இங்க ஒரு அரசு மருத்துவமனையில டாக்டர் பணியிடம் இருக்குது, அதை உடனே மாநில அரசு நிரப்பிட முடியுமா? கல்லூரி பேராசிரியர் பணியிடங்கள் நிரப்பிட முடியுமா? காவலர்கள் உதவி ஆய்வாளர் பணியிடம் நிரப்பிட முடியுமா? அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு. இதை இவ்வளவு கேக்குறீங்களா? இப்ப நான் சொன்னல, கடந்த 2016 இருந்து 21 வரைக்கும் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சியில எத்தனை இளைஞர்களுக்கு இது மாதிரி வேலை கொடுத்தாங்க? சொல்லுங்க பாப்போம். அரசு பணியோ தனியார் பணி இது மாதிரி புள்ளி ஒண்ணு சொல்ல முடியுமா உங்களால? 5 வருஷம் அவங்க ஆட்சியில இருந்தாங்கல்ல. நாராயணசாமி தலைமையில திமுக 2 கம்யூனிஸ்ட் கூட்டணியில் தானே இருந்தாங்க. ஏஎஃப்டி மூடி ஜீவோ போட்டது யாரு? ஏஎஃப்டி மில்ல மூடி ஜீவோ போட்டது யாரு? காங்கிரஸ் ஆட்சியில. முதல் அடி எடுத்து வைத்தது என்ன? 2011 சொல்லி முடிச்சிடுறேன். சம்பளம் வாங்குகின்ற ஒரு தொழிலாளருக்கு விரோதமான அந்த நிறுவனத்தை சீர்குலைக்கின்ற முடிவை எடுத்தது என்ஆர் அவர்கள். 2011 இல்ல என்ஆர் தான் செஞ்சார் அந்த வேலையை. நீங்க வேணா நோட்டீஸ் போட்டதுன்னா காங்கிரஸ் இருக்கலாம். ஆனா அந்த நிறுவனத்தை சீர்குலைத்து தொழிலாளி வேலையே செய்யாம சம்பளம் தரன்ற முடிவு எடுத்தது யாரு? என்ஆர். 2011 தானே போயிருக்கு அப்புறம் மரம் உடனே அதை அப்புறப்படுத்திட்டு அந்த மில்லை இயக்காமல் நீங்க மூடிட்டு உட்காந்து இருங்க, நான் வந்து சம்பளம் தரேன் எடுத்தது. சுதேசி பாரதி மில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டது என்ஆர் அரசு. கடந்த ஆட்சியில 2011-16 ஆட்சியில மில்லோட அதற்கு ஒரு சேர்மேனை போட்டு உள்ள இருந்த புது மிஷன் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது. அது வெள்ளை அறிக்கை வெளியிட்டது வெளியிடப்பட்டது. குஜில் சொல்லிட்டு செயல்படாத மிஷின் சொல்லிட்டு செயல்படாத எந்திரங்கள் சொல்லிட்டு வெளியேற்று போனது. அன்னைக்கு அதுக்காக ஒரு பாலன் என்கின்ற ஒரு இவரை போட்டு வாரிய தலைவராக அதுக்கு போட்டு அந்த நிறுவனத்தை நிர்மூலமாக்கியது, ஒட்டுமொத்தமாக செயலிழக்க செய்தது என் ரங்கசாமி தலைமையிலான அரசு. தவறான தகவல். அந்த வெள்ளை அறிக்கை அதோட நிலவரம் வெளியே போச்சு. அதுல தகவல் சொல்லாதீங்க. ஏன்னா அதே சட்டமன்றத்துல கடந்த ஆட்சியில விஜயன் கமிட்டி வைக்கிறப்ப அதன் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க கூட்டணி கட்சியில இருந்தீங்க. உள்ளகிற பொருளை எடுக்க கூடாது, நாங்க உடன்படவில்லை. கூட்டணி கட்சியில இருந்தீங்க. 2016-21 வரைக்கும் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேக்குறப்ப பதில் சொல்ல முடிஞ்சுதா உங்களால? 2011 நாங்க ஆட்சி பண்றதுக்கு நீங்க விடல. மத்தியில இருந்த பிஜேபி அரசு ஆட்சி பண்ண மக்களை பத்தி சிந்திக்காதனால்தான் காங்கிரஸ் எத்தனை இடங்கள் வெற்றி பெற்றது. மக்களை பற்றி சிந்திப்பதால் தான் எந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஒரு கட்சிகள் தொடர்ந்து பெரும்பான்மை மக்களின் ஆதரவு பெற்று என்ஆர் ஆட்சியில் இருக்கிறாங்க. ஏன்னா மக்கள் நல திட்டங்களையும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்ததுனால. சார் நீங்க அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆட்சி அதிகாரம், பணபலம், சமூக பலம் இதுல வந்து நீங்க வெற்றி பெற்றுக்கணும். நீங்க தோல்வி அடைந்தது காரணம் நீங்க வந்து மக்கள் நலனுக்கு எதிராக, இளைஞர்களுக்கு எதிராக, இந்த மாநில நலனுக்கு எதிரான செயல்பாடுகள் உங்களுடைய ஆட்சியில நடைபெற்றதால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1,36,000 வாக்குகள் வித்தியாசத்துல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். ஆட்சி அதிகாரம் அனைத்து பலமும் இருந்தும் என்டிஏனுடைய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியுடைய வேட்பாளர் தோல்வி இருக்கிறார். இதை வந்து நீங்க ஏத்துக்கணும். மக்கள் கொடுத்துக்கிறாங்க. அந்த வாக்கு பாரத பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி இப்ப வந்திருக்குது. அதற்கு தலைமையிலான ஆட்சி தனிநபர் ஆட்சி இல்ல. ஏற்கனவே 300 சீட் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டோட நிலைமை என்ன, காங்கிரஸோட நிலைமை என்ன, பொருளாதார வளர்ச்சி மக்களோட நம்பிக்கையினால்தான் மோடி தலைமையிலான ஆட்சி வந்தது. இன்றைக்கு வந்துட்டு கூட்டணி ஆட்சி தயவுல ஆட்சி போயிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 ஆட்சி வந்துட்டு தனி பெரும்பான்மை ஆட்சி பிஜேபி ஆட்சி. இன்றைக்கு வந்து தனி பெரும்பான்மை கிடையாது. நிதிஷ்குமாரோட ஆதரவு வெளியே போனா இல்ல, சந்திரபாபு நாயுடு ஆதரவு எல்லாம் உங்களோட ஆட்சி கிடையாது. அதே நிலைமைதான் பாண்டிச்சேரியில. ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு மக்களுடைய செல்வாக்கு என்பது குறைந்திருக்கிறது. 2021 நீங்க வெற்றி பெற்றீங்க மக்களுடைய ஆதரவோட. 2024 உங்களுடைய செல்வாக்கு யாருக்கு இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும்.
இங்க இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை வந்து நீங்க எந்த அளவுக்கு முன்னெடுத்திருக்கீங்க ஆந்தனி சார்? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சிக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை நீங்க முன்னெடுத்திருக்கீங்க? இப்ப தொடர்ச்சியாவே நிறைய போராட்டங்களை நிறைய அரசு ஊழியர்கள் இருந்து என்ஆர்எச்எம் ஊழியர்கள் வந்து எல்லாருமே இப்ப முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கம்யூனிஸ்ட் கட்சியோட பார்வை என்ன சார்? சார், இந்த மாநிலத்துல இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில மக்களுக்கு எதிரான இல்ல ஊழலுக்கு எதிராக தொடர் நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்கம் எடுத்திருக்கிறது. குறிப்பாக போலி பத்திர பதிவு ஊழல் என்கின்ற நிலையை முதல் கட்டமாக அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்த இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. காமாட்சி அம்மன் கோவில் விவகாரத்தில் கோவில் நிலத்தை மீட்டு கோவிலில் ஒப்படைக்கணும் என்ற கோரிக்கை கம்யூனிஸ்ட் கட்சி வச்சு. நம்ம வந்துட்டு நாங்க சாமிக்கு எதிரானவங்க சொல்லுவாங்க, அது எங்களுக்கு இப்ப இல்லை. ஆனால் அந்த சாமியை பின்பற்றுபவர்கள், சாமியை நம்புகிறவர்கள் கூட அந்த கோரிக்கை வைக்கல. கம்யூனிஸ்ட் கட்சி முன் வச்சது காமாட்சி அம்மன் கோவில் நிலத்தை மீட்டு காமாட்சி அம்மன் கோவில்கிட்ட கொடுக்கணும். அதுதான் வந்து கோர்ட் வந்துட்டு அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல ஊழல் என்பதை நாங்க அதை முன்மொழிஞ்சோம். முன்ன சொன்னோம். அதன் பிறகு வந்துட்டு பல்வேறு அமைப்புகள் சொன்னாங்க. இன்னைக்கு வந்துட்டு அதுல ஊழல் நடைபெற்றிருக்கிறது, அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பொதுப்பணித்துறையில ஊழல் சொன்னோம், அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பத்திரப்பதிவுல அனைத்து நிலைகளிலும் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்ட பதிவாளர் தொடங்கி அனைத்து நிலைகள்ல சார் பதிவாளர்ல இருந்து காரைக்கால் மாவட்ட பதிவாளர் உட்பட கைதாயிருக்காங்க. இப்படி அனைத்து ஊழல்களையும் வெளிக்கொண்டு வந்த இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி. மதுபான தொழிற்சாலைகளுக்கு எதிராக நேரடியாக மக்களை திரட்டி கலால் துறை முன்பாக போராட்டம். பெரிய மார்க்கெட்டை இடிச்சிட்டு 6 மாசத்துல கட்டுவோன்னு ஒரு 2000 வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை பறிப்பதற்கான நடவடிக்கையை, அதான் அந்த ஸ்மார்ட் சிட்டியில கமிஷன் வரும் என்ற நிலையில ஒரு முடிவெடுக்கல. இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து ஏஐடிசி தொழிற்சங்கம் தொடர்ந்து போராட்டம் பண்ணியாலும் கூட இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு எதிர்ப்பு நிலை எடுத்து இன்றைக்கு பெரிய மார்க்கெட் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்தியா கூட்டணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த முன்முயற்சி. இன்றைக்கு வரைக்கும் மின்துறை தனியார் மயமாவும் இருக்குதுன்னா, மின்துறை இன்றைக்கு வரைக்கும் அபிஷியலா அரசு போல்டா என்னால் நான் தனியார் மயம் ஆக்கிட்டேன்னு சொல்ல முடியல. அவங்க பின்னாடி வேலை செய்யறாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்த முடியவில்லை என்றால் அதை தடுத்து இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்காக நின்று மக்கள் கோரிக்கையை இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை உருவாக்கி வைத்திருப்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வரல, அதுக்கு எதிராக தனியாகவும் போராட்டங்களை கண்டோம். இந்தியா கூட்டணி ஒருங்கிணைத்து போராட்டங்களை கண்டு போன வாரத்துல கூட நெல்லித்தோப்பு பகுதியில ஸ்மார்ட் மீட்டர் போறதுக்குள்ள அதை எதிர்த்து அதை பொருத்திய மீட்டரை கைட்ட வச்ச இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. பொருத்திய மீட்டர் எடுக்க வச்சோம். அங்க இருக்கிற கட்சி தோழர்கள் போராடி எடுத்தாங்க. விவசாய நிலங்கள்ல மின் மீட்டரை பொறுத்த போகல, விவசாய நிலங்கள்ல மின் மீட்டர் பொறுத்த போகல, இந்திய கம்யூனிஸ்ட் விவசாய புதுச்சேரி விவசாயிகள் சங்கம் அந்த பகுதியினுடைய விவசாயிகளை அணி திரட்டி அந்த திட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்த விடாம தத்து வச்சிருக்கோம். இப்படி மக்களுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான நிலைகளை இந்த ஆட்சியாளர்கள் எடுக்கின்ற போது தொடர்ந்து மக்களை திரட்டியும் இந்தியா கூட்டணி அரசியல் இயக்கங்களை திரட்டியும், இந்தியா அரசியல் இயக்கம் மட்டும் இல்ல சமூக இயக்கங்களையும் திரட்டியிருக்கோம். இடபிள்யூஎஸ் பெரும்பான்மை சமூக மக்களுக்கு எதிரான ஒரு திட்டத்தை இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுத்துகின்ற போது இடபிள்யூஎஸ் திட்டத்தை நீங்க செயல்படுத்தக்கூடாது, குறிப்பாக 10% செயல்படுத்தக்கூடாது. இந்த மாநிலத்தை எவ்வளவு இருக்காங்க அதை கணக்கெடுப்பு பண்ணி பண்ணுங்க, அதுல எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் 10% என்பது பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள், அதை செயல்படுத்தக்கூடிய சொல்லிட்டு சமூக இயக்கங்களை ஒருங்கிணைத்து மாநில முதல்வரை சந்தித்து அந்த மனு கொடுத்து பேசும்போது மாநில முதலமைச்சர் இது தடுக்க முடியுமா கேட்கக்குள்ள ஏற்கனவே இந்தந்த மாநிலங்களை செய்திருக்கிறார்கள். கேரளா, தமிழ்நாடு உட்பட்ட மாநிலங்கள்ல 10% கொடுக்கல, இன்னும் பல்வேறு மாநில 10% கொடுக்கல. அந்த மாநிலத்துல 2%, 3% அதை கொடுக்குறாங்க. அதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை நேரடியாக தெளிவுபடுத்தலாம். அவரும் வந்துட்டு ஐஏஎஸ் அதிகாரி கேட்கிற கேசவன் சார் கேட்டுட்டு பண்ணலாம்னு அப்ப சொல்றாங்க. இது இரண்டாவது வந்துட்டு இந்த மாநிலத்தினுடைய அரசு பணிகளில திட்டமிட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பாதிக்கின்ற போது, குறிப்பாக குரூப் பில அப்படியான ஒரு அரசாணையை அரசு உயர பொறுப்புல இருந்த உயர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எடுக்கின்ற போது, செயலாளர் பொறுப்புல இருந்தவர்கள் எடுத்த போது அதை தடுப்பதற்கான நடவடிக்கை தடுத்திருக்கும். நீங்க குரூப் பில வந்துட்டு அந்த நிலையை வந்திருக்குதுன்னா அது காரணம் வந்துட்டு இடதுசாரி இயக்கமும் இந்தியா கூட்டணி எடுத்த முயற்சிகள். இப்படி தொடர்ந்து இந்த மாநிலத்தினுடைய நலனுக்காக, மாநில வளர்ச்சியாக செய்திருக்கிறோம். இன்றைக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இன்றைக்கு வந்து சட்டசபையில ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, ஒரு ஜவுளி பூங்கா அமைப்போம்னா அதற்கு முழு முதற்
முயற்சி எடுத்து இன்றைக்கு அந்த அறிவிப்பை பெறுவதற்கே இப்படியான ஒரு போராட்ட இயக்கத்தை நடத்தி சந்தித்து அந்த ஒரு அறிவிப்பு பெற்றிருக்கிறோம்னா அதுக்கும் வந்துட்டு எங்களுடைய ஒரு கடுமையான நிலை. அது அந்த மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான விஷயங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த மாநில மக்களுக்காக நாங்கள் ஆட்சியில் இல்லை, சார் சொன்ன மாதிரி நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, ஆட்சியிலே பங்கு இல்லை. ஆனால் மக்கள் நலனுக்காக மக்களுக்கு எதிரான விஷயங்களை தொடர்ந்து தடுத்து இருக்கின்றோம். அதிலே ஆட்சியாளர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். ஏன்னா மக்கள் நலன் சார்ந்த நிலைகளிலே எங்களுடைய பணிகள் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னமும் தொடருவோம். நேற்று கூட வந்துட்டு இந்த ஊழலுக்கு எதிராக பண்ணியிருக்கோம். மருந்து ஊழலுக்கு எதிராக வருகின்ற 7ஆம் தேதி கூட ஒரு கூட்டு இயக்கம் நடைபெறுகின்றது. மருந்து ஊழலிலே முதன்மை பொறுப்புல இருக்கக்கூடிய நபரை இந்த ஆட்சியாளர்கள் ஏன் வந்துட்டு ரிசைன் பண்ண வேண்டாம், சபாநாயகர் பொறுப்புல இருந்து வெளியே வரலாம்ல, அதற்கான அழுத்தத்தை கொடுக்கலாம்ல. அவர் பேர் தொடர்ந்து அடிபடுகிறது. ஒரு விசாரணைக்கு அவர் ஏன் தயங்குறாரு? இப்படிப்பட்ட நிலையில எங்களுடைய இயக்க பணிகள் என்பது தொடர்ந்து இருக்கிறது சார். தொடர்ந்து மக்களுக்கான பணிகள் இருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கிய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே அடையாளப்படுத்தியிருக்கோம். எங்களுடைய கட்சி சார்பாக சொல்லியிருக்காங்க, ஒரு 4 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுவோம் என்ற அறிவிப்பை எங்களுடைய கட்சி தலைமை சொல்லியிருக்கிறது. எனவே சட்டமன்றம் என்பது மக்களுக்காக வாதாடக்கூடியதான் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை. அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் போராடுவோம், வாய்ப்பு இல்லாத நிலையிலே மக்களை திரட்டி மக்களுக்கான இயக்கங்களை தொடர்ந்து முன்னெடுப்போம். கண்டிப்பா கண்டிப்பா. விஜயகுமார் சார், உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆக்சுவலி இப்ப என்னன்னா, நகராட்சி நிர்வாகம் வந்து சரியில்லை, புதுவையில வந்து அரசு நிர்வாகமே வந்து கொஞ்சம் திணறிக்கிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சி தரப்புல சொல்றாங்க. ஏன்னா வந்து இப்ப மீனவர்களுக்காக கட்டப்பட்ட அங்காடிகளாக இருக்கலாம், துறைமுகம் கட்டப்பட்டு துறைமுகம் வந்து வீராம்பட்டினம் பகுதியில வந்து துறைமுகம் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அங்க படகு நிறுத்துறதுக்கான ஏற்பாடு செய்யப்படல. இந்த பக்கம் மீனவர்களுக்கான நலன் குறித்து முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இந்த இந்த சைடு வந்து எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படின்றதுதான் மீனவர் தரப்புல வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுது. காரைக்கால் மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை வந்து கைது செய்யறாங்க, அதற்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டா தெரிவிக்கிறாங்க. மீனவர்கள் நலன் சார்ந்து புதுவை அரசு சரியாக செயல்படலையா? குறிப்பா இந்த புதுச்சேரி மாண்புமிகு ரங்கசாமி தலைமையிலான ஆட்சியில மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தடைக்கால பகுதியில் 8000 ரூபாய் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கான ஓய்வூதியம் அனுமதிச்சது. குறைஞ்சது புதுச்சேரியில 20,500 மீனவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதோட காரைக்கால் பகுதியில புதிய துறைமுக கட்டுமான பணி தொடங்கப்பட்டுள்ளது. தேங்காய்த்திட்டு துறைமுக கட்டுமான பணி முடிவடையும் தருவாயில் உள்ளது. நல்லவாடு பகுதியிலும் பிள்ளைச்சாவடி பகுதியிலும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு டீசல் மானியமாகட்டும், அவர்கள் மீன் பிடிப்பது மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரத்தை அவங்க செய்யணும்னு ஐஸ் பாக்ஸ் போன்றது எல்லாமே அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரி அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. எந்த தொய்வும் புதுச்சேரி மீனவர்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பல திட்டங்களை புதுச்சேரி அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. மீனவர்கள் மட்டுமல்ல, நகராட்சி நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருந்தேன். உட்கட்டமைப்பு வசதிகளை பொறுத்தவரையில புதுச்சேரியில நீங்க புதிய புதிய திட்டங்கள் பார்த்தா எல்லாமே என்ன தலைமையிலான ஆட்சியில் தான் வந்திருக்கும். இந்த பேருந்து நிலையம் கட்டப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பேருந்து நிலையத்துல இருக்கக்கூடிய கடைகள் கூட திறக்கப்படல அப்படின்ற குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுது சார். கடைகள் வந்து அது கொடுக்கப்பட்டது முந்தைய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையமா இருக்கிறப்ப அந்த வாடகையில கொடுக்கப்பட்டது. அதே வாடகையை இப்ப கொடுக்க முடியுமா? இன்னைக்கு வளர்ந்து வரும் புதுச்சேரியில பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கடை அந்த வாடகையை கொடுக்க முடியுமா? இது சம்பந்தமா நிர்வாகத்துடன் பேசி விரைவில் கொடுக்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, புதுச்சேரி ரயில் நிலையம் 90 கோடி ரூபாயில் நவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. முதலியார்பேட்டை ரயில்வே மேம்பாலம் 75 கோடியில் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதம மந்திரி சாலை சீரமைப்பு பணியில் 100 கோடி ரூபாய்க்கான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நகராட்சி கொம்மின் பஞ்சாயத்துகள்ல போதிய நிதி இல்லைன்னு கடந்த ஆட்சியில எந்தவித சாலை பணியும் நடைபெறாமல் இருந்தது. ஆனா ரங்கசாமியோட முயற்சினால 381 கோடியில நகராட்சி கொம்மின் நிதி ஆதாரங்களை ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி அனைத்து சாலையும் செப்பனிட்டு புதிய சாலை போடுறதுக்கான பணி நடந்து வருகிறது.
சார் காரைக்கால் சாலை வந்து தரமே இல்ல, இப்ப இருக்கக்கூடிய சாலைகள் வந்து தரம் இல்லாம குண்டும் குழியுமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்ல இவ்வளவு வந்து நாட்களும் சாலை வந்து போடப்படவே இல்லை சாலை அப்படின்னு நிறைய குண்டும் நிறைய குழியும் இடங்கள்ல வந்து குற்றச்சாட்டு தெரிவிக்கிறாங்க சார். மழை போன்ற காரணங்களால குண்டும் குழியுமானா அது குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த கான்ட்ராக்டர் சரி செய்து கொடுக்கிறார். ஒரு சில சாலைகள் மழையினால சேதம் அடைஞ்சதுன்னா அதை செப்பனிட்டு கொடுக்குறாங்க. நீங்க புதுச்சேரி லாஸ்பேட்டை, காலாப்பேட்டை, ஏர்போர்ட் ஆட்ட அந்த சாலையெல்லாம் போய் பாருங்க. மிக தரமான சாலை இப்போ போடப்பட்டு இருக்குது. இப்போ அருமாத்துப்புறம் புறவழிச்சாலை, வில்லியனூர்ல நீங்க இந்திரா காந்தி சாலையில இருந்து மதகடிப்பட்டு வரைக்கும் நீங்க வாகனங்களை சென்று பாருங்க, என்ன தரமா இருக்குன்னு பாருங்க. அது வந்து பொத்தாம் பொதுவா சொல்றது தரமான சாலை போடப்பட்டிருக்கிறது. உட்கட்டமைப்பு வசதி போதிய நிதி ஒதுக்கீடு செய்து பொழிவு பெறு திட்டம்னு 700 கோடி ரூபாய் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நகராட்சியை பொறுத்த வரைக்கும் உழவர்கரை நகராட்சியும் புதுச்சேரி நகராட்சியும் அனைத்து பணியும் சிறப்பா இருக்குது. ஒரு மிக முக்கியமா சொல்லணும்னா புதுச்சேரியில் இந்த 4 ஆண்டுல 1495 வளர்ச்சி பணிகள் 335 கோடி ரூபாயில 30 தொகுதிக்கு நடக்குது. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் மேற்பார்வை. இதுல கட்சி பாகுபாடுலாம் இல்ல, இந்த கட்சி அந்த கட்சியில இல்ல. 1495 பணிகள் 335 கோடி ரூபாயில நடைபெற்று இருக்கு. ஏன்னா முன்னாடி தொகுதி மேம்பாட்டின் 2 கோடி இருக்கு, இப்ப 3 கோடி ரூபாய் ஒதுக்கி அனைத்து பணியும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் செஞ்சுன்னு இருக்காங்க. சார் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அரசு ஒதுக்கக்கூடிய நிதிய நீங்க திருப்பி அனுப்பிடுறீங்க அப்படின்னு சொல்றாங்க, அண்டர் யூட்டிலைஸ் பண்றீங்க, அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய ஒரு கேள்வி இருக்காது, இவ்வளவு பணிகள் நடக்கிறதுன்னு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் கூட்டணியில் இருக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களே எங்கள் தொகுதியில பணி செய்ய முடியல, அப்படியான போராட்டங்களும் சட்டமன்ற வாசலில் நடக்குது. அப்ப இவ்வளவு பணிகள் நடக்கல, அவங்க ஏன் போராடுறாங்க? எதிர்கட்சியாக இருக்கிற தொகுதியோ மற்ற தொகுதியிலோ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் உங்களுக்கு ஆட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்க போராடுறாங்க. அப்ப இவ்வளவு பணிகள் நடக்குது, இவ்வளவு பணம் ஒதுக்குறீங்க, ஏன் போராடுறாங்க? பணம் ஒதுக்கலுங்க. இது நிறைவு பெற்றதாங்க. புதுச்சேரியில 30 சட்டமன்ற தொகுதிக்கும் 335 கோடி ரூபாய் 1495 வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பிகர் சொல்றீங்க 1495 கோடி ரூபாய் 335 பணிகள் பணி சொல்றீங்க, ஓகே. ஆனா இவ்வளவு பணிகள் நடந்த பின்னாலும் ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற வாயிலேயே எங்க தொகுதியில பணி நடக்கல, எங்களுக்கு வந்துட்டு இந்த ஆட்சியில இருக்கிற சிஎம் வந்துட்டு பணம் தரலன்ற போராட்டம் நடக்குது. இவ்வளவு பணிகளை ஏன் போராட்டம் பண்றாங்க? போராட்டம் நடக்குதுன்னா அது தனிப்பட்ட முறையில இப்ப நம்ம சொல்றோம், அது சம்பந்தமா முதல்வரை சந்திச்சாங்கன்னா உரிய தீர்வு கிடைக்குது. எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்குதுங்க. போராடுறாங்க, தீர்வு கிடைக்கிறதா சட்டசபையில போராடுறாங்க, சட்டசபையில உண்ணாவிரதம் உட்கார்றாங்க, சட்டசபை வாசல்ல வந்துட்டு எங்க தொகுதியில எதுவுமே பணிகள் நடக்கல உட்கார்றாங்க. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் உட்காரல, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தந்த எம்எல்ஏக்கள் உட்கார்றாங்க. ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் சார் ஆட்சிக்கு ஆதரவு தர எம்எல்ஏன்னு நான் சொல்றேன், நேரடியா சொல்றேன். பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள், என்ஆர் காங்கிரஸுக்கு ஆதரவாக கூடிய சட்டமன்ற உறுப்பினர் போராடினாங்க. இதுல எதிர்கட்சியோட காங்கிரஸ் கட்சி திமுக போரான்னு நீங்க சொல்லலாம். திமுகவோ காங்கிரஸோ போராடி இருந்தா நீங்க சொல்லலாம் அவங்க வந்துட்டு போராடுறாங்க, ஒரு அரசுக்கு எதிராக சும்மா வந்து கார்பரேஷன் போராடுறாங்கன்னு. ஆட்சியில பங்கெடுக்கின்ற, ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற, இந்த ஆட்சி நடைபெறுவதற்கு சப்போர்ட் பண்ணிக்கிற எம்எல்ஏ போராடுறாங்க. ஆனா நீங்க இத்தனை கோடி ஒதுக்கிட்டா இவ்வளவு பணி நடந்ததுன்னு சொல்றீங்க, அவங்க ஏன் போராடுறாங்க? அப்ப நீங்க சொல்றது எந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன விஷயத்துக்கு போராடுறாங்கன்னா அது முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு சென்று தீர்வு கிடைக்கணும். நாம எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுத்துட முடியாதுங்க. நாங்க பொதுவா புதுச்சேரி வளர்ச்சி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்க போராட்டம் நான் சுட்டி காட்டணும் ஒழிய நான் வந்து 19 வந்துட்டு இவங்க எல்லாம் போராடினாங்கன்னு சொல்ல. ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ற எம்எல்ஏ போராடுறாங்க, ஆனா நீங்க வந்துட்டு பணிகள் நடந்துச்சு, இத்தனை பணிகள் நடந்துச்சு, இத்தனை கோடி ஒதுக்கிட்டேன்னு சொல்றீங்க. அதுதான் கேக்குறேன், இவ்வளவு கோடி ஒதுக்குள்ள அவங்க ஏன் போராடணும்? ஏன் முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்ண முடியல? ஏன் இல்லைன்னா வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அவங்களை ஏன் போராட விடுது? அப்ப எதற்காக நீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன விஷயத்துக்காக போராடுறாருன்னு சொன்னா அதை முதல்வர் கவனத்துக்கு சொல்லலாம்.
இப்ப நீங்க சொல்றது அவர் போராடினார் இவர் போனார் அந்த விஷயத்துக்கு அவர் நான் வரல. போறாங்க இவர் போறாங்க சார். நான் தான் தெளிவா புதுச்சேரி சொல்றேன். ஆட்சிக்கு சப்போர்ட் புதுச்சேரியை பண்றேன், பொறுத்த ஆட்சிக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்றேன். அங்காள எம்எல்ஏ புதுச்சேரியை போராடுறாரு, பொறுத்த வரைக்கும் கடந்த தமிழ் ஆட்சியில எது ஃபைட் செய்தாரோ பண்றாரு, இந்த கல்யாண ஆட்சியில சுந்தரம் போராடுறாரு. நான் பேரே சொல்றேன். புரியல. அப்புறம் இவங்க ஏன் போராடுறாங்க? சட்டசபையில வாசல்ல உட்கார்றாங்க, முதலமைச்சரை சந்திச்சு முறையிடுறாங்க. ஏன் முறையிடுறாங்க? இவ்வளவு யார் பணிகள் யார் நடக்குது. யார் யாரு? போராடுறாங்க? அங்காள எம்எல்ஏ, நேரு எம்எல்ஏ, கல்யாண சுந்தரம், ஏஎஸ்பி, இவ்வளவு பேர் வந்து போராடி இருக்காங்களா இல்லீங்களா? நீங்க வரலாறு சொல்லுங்க இந்த 4 கே வருஷத்துல. கே இந்த பாருங்க, தனிப்பட்ட முறையில கேஎஸ்பியோ கல்யாண சுந்தரமோ எந்த போராட்டமும் பண்ணல. நான் ஒரு எங்க தொகுதியில உதாரணம் எங்க சொல்லிடுறேன். எங்க இல்ல இல்ல நான் சொல்றேன் புதிய எங்க தொகுதியில பேருந்து நிலையம் எங்க புதிய தொகுதி புறக்கணிக்கப்படுது சொன்னாங்க சார். இவ்வளவு பணி எ- நடக்குது சொல்றீங்களா சார்? எங்க தொகுதி புறக்கணிக்கப்பட்டுச்சு அவங்க நேரடியா பகிரங்கமா சொன்னாங்க. சட்டசபையில உட்கார்ந்தாங்க. அதுக்கான உண்ணாவிரத்துக்கான அசம்பிள் ஆனாங்க. இதெல்லாம் நடக்கிறீங்களா? இவ்வளவு பணி புதுச்சேரி நடக்குது ஏன் நம்ம வளர்ச்சிக்கான இவ்வளவு பண்ண முடியல பணிய சார்? எதிர்கட்சி வளர்ச்சிக்கான பணி ஆளுங்கட்சி நடக்கும் அவரே எல்லாம் தானே வராங்க. பார்க்கணுமா? அப்ப அனைத்து அரசு மீது தொகுதிக்கும் அவங்க காழ்ப்புணர்ச்சி இருக்கா? முதல்வராக இருந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாரு. அது சுகாதாரத்துறை ஆகட்டும், விவசாயத்துறைக்காகட்டும், மீனவர் நலன், அனைத்து தரப்பினருக்கும் சிறப்பான ஆட்சியா இது இருக்கு. இது தொடரும். எதிர்வரும் காலத்துல இந்த ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் நிச்சயமாக தொடரும். ஏன்னா மக்களோட நலத்திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதுச்சேரியில கடந்த ஆட்சியில முதியோர் ஓய்வூதிய தொகை ஒரு 10 ரூபாய் ஏத்தல. இந்த முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சியில வந்த உடனேதான் 500 ரூபாய் உயர்த்தி விடுபட்ட 39,000 பேருக்கு சேர்த்து இன்றைய தேதியில 1,91,000 முதியோர் ஆதரவற்றோர் மாற்று விதவைகளுக்கு நல உதவி வழங்கி கொண்டு வருகிறார்கள். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில தான் 11 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது. கடன் வட்டி அபராத வட்டியோடு சேர்த்து தள்ளுபடி செய்யப்பட்டது. மீனவர்களுக்கு, ஆதி திராவிடர்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்களோட சிறப்பு கூறு நிதி 526 கோடி ரூபாயில 96.6% அந்த நிதி செலவிடப்பட்டுள்ளது. அவர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் வீடு கட்டத்துக்கான மானியமாகட்டும், அவர்கள் கல்வி செலவு 1ஆம் வகுப்பு முதல் உயர்கல்வி வரை அனைத்து கல்வி கட்டணத்தையும் அரசே ஏற்கிறது. அது மட்டும் இல்ல, மாணவர் கல்விக்காக புதுச்சேரி அரசு இந்த ஆண்டுக்கு 1392 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாணவர்கள் கல்விக்காக பாடத்திட்டம், பாட புத்தகங்கள், மடிக்கணினி, அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் சென்டாக் நிதி உதவி முதல் கொண்டு வழங்கி கொண்டு கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. அவரோட வேலை வாய்ப்புக்கும் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு அவர் படிப்புக்கு தந்த வேலையை பெற்று தருவது அரசின் பணியாக இருக்குது. எத்தனை இளைஞர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை உறுதி செய்து கொண்டுதான் இருக்கிறது. அரசு பணியிடங்கள் இன்னும் சிறிது காலத்திலேயே விடுபட்ட அனைத்து அரசு பணியிடங்களும் நிரப்பப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார்கள். அதற்கான பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்படி சார் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்ணுவீங்களா இல்ல அடுத்த ஆட்சிக்கு கைமாத்தி விட்டுருவீங்களா சார்? தேர்தல் நடத்தை விதிமுறை வந்தாலும் இந்த அறிவிப்புகள் அனைத்தும் நவம்பர் மாதமே கையெழுத்தாயிருக்கு. இப்ப நீங்க காவல் பணி எடுக்கிறாங்க, உதவி ஆய்வாளர்கள், வருவாய், கிராம நிர்வாகம், இது எல்லாமே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்திலே அதுக்கான பணி எடுக்கிறதுக்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு நிர்வாக ரீதியாக பணி நடக்குது. இதுவும் அடுத்த மாசம் வரைக்கும் எலெக்ஷனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த பணி நடைபெற்று கொண்டே இருக்கும். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்ட்ரோல்ல அது வராது. புதிய அறிவிப்பு தான் கோட் ஆஃப் கண்ட்ரோல்ல வரும். இது பழைய நடைமுறையில இருக்கிறது கண்டிப்பா நிறைவேற்றப்படும். புதுச்சேரி வளர்ச்சிக்கான ஆட்சியாக இது தொடரும். மத்திய ஆட்சியோடு இணக்கமான போக்கினால் தான் இது சாத்தியப்படும். இந்த ஆட்சியில 25,000 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கோம். கடந்த காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட் ஆட்சியில எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்தோம் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட முடியுமா? அப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் உங்களுக்கு தெரியாதா? அரசு பணி இருக்குன்னு தெரியாதா? 2019 எடுத்து பாருங்க, 2020 எடுத்து பாருங்க, தினகரன் நாளிதழ பாருங்க. இந்த 2021 வரத்துக்குள்ள 5,000 பேருக்கு வேலை கொடுப்பேன் நாராயணசாமி பேட்டி கொடுத்து
பத்திரிகை செய்தியில வந்தது, பேட்டியே கொடுத்தாரு. அப்ப கூட்டணியில இருந்தவங்க தான் இந்த 2 கம்யூனிஸ்டுகளும். இன்னைக்கு தொழிலாளர்களை பத்தி பேசுற கம்யூனிஸ்டுகள் அப்போ 5 ஆண்டு ஆட்சிகளை என்ன செஞ்சாங்க? இல்ல சார், இன்னைக்கு திமுக ஆட்சியில உட்பட இருக்கீங்க, அதனாலதான் உங்களை நோக்கி கேள்விகளை கேட்கிறாங்க. இந்த நாங்க நேரத்துல எனக்கு மக்களுக்கு இன்னொரு ஒரு பதில் கேள்வி இருக்கு. சொல்லி நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் முன்வைக்கிறேன். ஆதி திராவிடர்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை இந்த ஆட்சி, இந்த இந்த அரசு எதுவுமே சரி பண்ணல, அந்த நிதியை யூஸ் பண்ணல அப்படின்றதுதான் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. 128 கோடி ரூபாய் அப்படியே அப்படியே ஷெல்ஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் ஒரு குற்றச்சாட்டா இருக்கு இதெல்லாம் சார். அரசின் மீது குற்றம் சொல்றவங்க. 526 கோடி ரூபாயில 96% செலவு செய்யப்பட்ட விவரம் ஆதிராவிட நலத்துறைன்னு இருக்குது, கவர்னர் அலுவலகத்துலயும் இருக்கு. இது 96% என்றது மேம்போக்கா சொல்லல. ஆதி திராவிட இல்ல சார், 128 கோடி ரூபாய் நிதி அப்படியே கிடப்பிலேயே இருக்கு, எதுவுமே பயன்படுத்தப்படல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டாவே இருக்கு. இல்ல, அது தவறான தகவல். எல்லா நிதியும் அவர் வீடு கட்டுறது ஆகட்டும், கழிவறை திட்டம், எல்லா திட்டத்துக்கும் உரிய பயனாளிகளுக்கு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆதிராவிடர்களுக்கு பண்டிகை கால பணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கல்வி செலவுக்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு 1 லட்சம் ரூபாய் 75,000 மானியம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறது இந்த என்ஆர் அரசு. ஆதிதிராவிட நல திட்டங்களுக்காக 2 லட்சம் ரூபாய் இருந்த வருமான உச்சவரம்பை 8 லட்சமா உயர்த்தியது இந்த என்ஆர் அரசு. சார், இப்ப திடீர்னு இந்த ஆட்சி முடியக்கூடிய தருவாயில அதிகாரிகளை ஏன் சார் இடமாற்றம் செய்யணும்? இந்த நேரத்துல அதிகாரிகள் தான் சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்றப்ப அதிகாரிகளை ஏன் இடமாற்றம் செய்யணும்? திடீர்னு இப்ப ஐபிஎஸ் அதிகாரிகளை எல்லாரையும் இடமாற்றம் பண்ணிருக்கீங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுது சார். இல்ல, அது நிர்வாக ரீதியா செய்யக்கூடியது. அது எந்த ஆட்சியிலுமே அது நடக்கும். ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தரை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாவைக்கா கூட்டத்துக்கு சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்படின்றதுனால மாத்திட்டீங்களா சார்? சமூக ஊடகத்துல அதை பெருசுபடுத்துறாங்க. எல்லா அதிகாரிகளும் சிறப்பா செய்யறாங்க. வரக்கூடிய அதிகாரிகள் இன்னும் சிறப்பா செய்வாங்க. புதுச்சேரி வளர்ச்சியை நோக்கி தான் போகும். அதிகாரிகள் இடமாற்றம் செய்வது நிர்வாக ரீதியான பிரச்சனை. அதுல நாம தலையிட முடியாது. சிறந்த அதிகாரிகளுக்கு, சிறப்பாக செய்யும் அதிகாரிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது அரசு. யூனியன் பிரதேசம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாம பரிந்துரைலாம் செய்ய முடியாது. மத்திய உள்துறை அமைச்சகம் தான் நியமிக்கிறது. அவங்க நடவடிக்கையெல்லாம் பார்த்துதான் அது செய்யறாங்க. அது நிர்வாக ரீதியா உள்ளது. அது எந்த ஆட்சியிலும் அது தொடரும். சார், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல இந்த போலி மருந்து விவகாரமா இருக்கலாம், இல்ல மத்த இஷ்யூஸா இருக்கலாம், வேலை வாய்ப்பு தொடர்பான இஷ்யூஸா இருக்கலாம், தொழில் நிறுவனங்கள் இங்க வரல அப்படின்னு சொல்றதா இருக்கலாம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயங்கள்லாம் புதுவை அரசுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இந்த தேர்தல்ல என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துமா சார்? நாங்க மக்களிடம் கொண்டு செல்வோம் சார். இந்த வேலை வாய்ப்பு நாங்க கொடுத்திருக்கிறோம், புதுச்சேரி வளர்ச்சிக்கு நாங்க என்னென்ன செய்திருக்கிறோம், அடித்தட்டு மக்கள் உயர்வுக்கு என்னென்ன பண்ணி இருக்கிறோம், இதே போலி விவகாரத்துல எங்களோட நடவடிக்கை என்ன என்பதை மக்களிடம் கொண்டு செல்வோம். மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா மிக அனுபவம் வாய்ந்த முதல்வர். உங்களுக்கு தெரியும் எத்தனை முறை முதல்வர் 91ல இருந்து தொடர்ந்து அமைச்சராகவும் முதல்வராகவும் எதிர்கட்சி தலைவர் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். தினந்தோறும் மக்களை சந்தித்து அவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லா திட்டமும் இந்த முதல்வர் இவர்கள் தான் பார்க்கணும், இவர்கள் அப்படிலாம் இல்லை. எங்க வேணாலும் முதல்வரை பார்த்து தனக்கு தேவையான திட்டங்கள் தடைபட்டிருந்தாலோ தொகுதியோ கட்சி சார்பற்று சந்திக்கிறாங்க. அதுக்கு முதல்வர் செய்து கொடுக்கிறாரு. அதனால மக்கள் நலத்திட்டங்களை நாங்க சிறப்பா செஞ்சதுனால இதை நாங்க மக்களிடம் கொண்டு செல்வோம். இப்போ இந்த அளவுக்கு செஞ்சிருக்கோம். இன்னும் வருங்காலத்துல இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வரும். முதியோருக்கான ஓய்வூதிய திட்டத்தை உயர்த்தி கொடுக்கறது, இன்னும் என்னென்ன சாத்தியப்படும் மக்களுக்கான திட்டங்கள் சிறப்பான முறையில் செயல்பட என்னென்ன சாத்தியக்கூறு இருக்கோ அதனை எல்லாத்தையும் ஆராய்ந்து எதிர்வரும் காலத்துல கண்டிப்பா இதை விட சிறப்பாகவே செய்து கொடுக்கும். இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா.
அந்தோனி சார், இப்போ திமுகவோட கூட்டணி சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்து நீங்க ஆட்சி அமைப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா? மீண்டும் புதுவை அரசுல உங்களுடைய பங்களிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட சட்டமன்றமாகத்தான் 26 சட்டமன்றம் இருக்கும். ஏன்னா எங்களுடைய பணிகள் என்பது அப்படியான நிலைகள் தான் தொடர்ந்து இருக்கு. சார் குறிப்பிட்டது போல வளர்ச்சி பணிகள் என்பது இந்த புதுச்சேரியில் நடைபெறல. குறிப்பாக சிறப்பு குறு நிதி 526 கோடி ரூபாய் முழுமையாக செலவு செய்யணும்னு சொல்றாங்க. அது மடைமாற்றம் செய்யப்படுகிறது. அது குறிப்பாக அந்த மக்களுக்கு மட்டும் செலவு செய்யப்படவில்லை. அது சார் சொன்ன மாதிரி செலவாயிருக்கு. யாருக்கு செலவானது? பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆதி திராவிட மக்களுக்கு மட்டும் செலவு செய்யப்பட்டிருக்கிறதா அந்த நிதி என்பால் இல்லை. அவர்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்கான மானியம் கூட கடந்த ஒரு 6 மாதத்துக்கு மேலாக தடைப்பட்டுகிறது. அனைத்து பத்திரிகை செய்தி அது. அனைத்து என்ஆர் காங்கிரஸ் உட்பட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இது. ரெண்டாவது ஆதி திராவிட சம்பந்தமா அவர்களை சொல்றேன். 5 தொகுதிகள் கொண்ட இந்த புதுச்சேரியில இந்த அமைச்சரவை தான் இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற அமைச்சரவையில் ஒரே ஒரு ஆதி திராவிடர் கூட அமைச்சராக இல்லாத நிலையை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர் உருவாக்கி இருக்கிறார்கள். 2 பேர் வந்துட்டு ஆதி திராவிட அமைச்சர்கள் இருந்தால் கூட ஆனால் வைத்திலிங்கம் ஆட்சியில ஒரு உறுப்பினர் கூட அமைச்சராக ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் கூட அமைச்சர் பதவி புதுச்சேரி சட்டமன்றம் இதுவரையில் சந்தித்ததில்லை. இன்றைக்கு அந்த நிலையை அமைச்சர் பதவி கொடுத்தது. எனவே பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களும் இணக்கமாக வாழக்கூடிய பகுதி. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த மக்களுக்குள்ள ஒரு விதமான பிணக்கை உருவாக்கி அவர்களுக்குள்ள மோதலை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்கலாம் என்கிற நிலையிலே ஆட்சியாளர் செயல்படுகிறார். அதனாலதான் வந்துட்டு ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த மற்றொரு ஏன் அமைச்சராக்க முடியல? அது என்ஆர் காங்கிரஸ் இருக்கலாம், பிஜேபி இருக்கலாம். இன்னைக்கு இந்த அமைச்சரவை தாழ்த்தப்பட்ட சமூக அமைச்சர் இருக்காங்களா? 5 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்களா? 5 பேருமே என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி சார்ந்த ஒருவர் தான் சுயேட்சை. 4 பேர் உங்க கட்சியை சார்ந்தவங்க. 4 பேர்ல ஒருத்தவங்க கூட போட முடியலைங்களா? அப்படி என்றால் இவர்கள் வந்துட்டு பணம் செலவு பண்ணலாம். ஆனா அந்த மக்களுக்கான உரிமைகள் தர நீங்க ஏன் மறுக்கிறீங்க? அது உங்களை வழிநடத்துகின்ற நீங்கள் கூட்டணியில் இருக்கின்ற பிஜேபியோட சித்தாந்தம். அதுதான் வந்துட்டு உங்களை இன்னைக்கு இல்ல சார், இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு உங்க அமைச்சரவை ஒரு நபர் ஏன் உங்களால் என்ன என்ன பின்புலம் என்ன இருக்குது? RSS சித்தாந்தம் படிக்கிறது. அதிகாரத்தில் இருக்கக்கூடாது என்கிற நிலையிலேதான். இரண்டாவது உள்ளாட்சித்துறை சம்பந்தமா வந்தாங்க, நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து சம்பந்தமா வந்தாங்க. ஏன் உள்ளாட்சி தேர்தல் நடத்தல? ஏன் நடத்த முடியல? நிதி வர்றதுன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கணும். நேரடியாக நிதி வரும். பஞ்சாயத்து தயாராகல. இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த பட்டியலை தயார் செய்ய தனிநபர் பட்டியல என்ன ஆச்சு? அதுக்காக ஒரு நபர் ஆணையம் போட்டீங்க, என்ன ஆச்சு? அந்த வந்துட்டு இந்த ஜனநாயகப்படுத்துவதை விரும்பாத நபர்கள், ஆட்சி அதிகாரம் என்பது கீழ்மட்டம் வரைக்கும் செல்லுன்றத விரும்பாத நபர்கள் நீங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த மரியாதை என்பது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பதிவு என்பது பறிபோய்விடுமா? அவர்களுக்கான அங்கீகாரம் குறைந்த நிலையிலேதான் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை. உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனுடைய விளைவு இன்றைக்கு அனைத்து உள்ளாட்சிக்கு சம்பந்தப்பட்ட நகராட்சிகளும் கொம்யூன் பஞ்சாயத்துகளும் தங்களுடைய பணிகளை தங்கள் நிதியில் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு யார் பொறுப்பு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற நீங்க தான் பொறுப்பு. மத்திய அரசு உறுதுணையா இருக்கீங்க. 2021 வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தியிருக்காங்க. ஆட்சி உங்களுக்கு ரெட்டை இன்ஜின் ஆட்சி செய்ய முடியும். 5 வருஷம் ஆட்சியில இருந்தீங்க. 5 வருஷம் ஏன் நடத்தல? ஒரு கேள்வி, மோடி கேட்ட கேள்வி கேட்டு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்றேன். பெஸ்ட் புதுச்சேரி பேசினாரு. பிசினஸ், எஜுகேஷன், ஸ்பிரிச்சுவல், டூரிசம். இன்னைக்கு என்ன இது? ஒஸ்ட் புதுச்சேரி. பிசினஸ் வந்திருக்குங்களா? எஜுகேஷன் டெவலப் ஆயிருக்கு.
எஜுகேஷன் எஜுகேஷன் நல்லா இருக்கா, இருக்கு, திருச்சியும் அதிகமா இருக்கா, டூரிசம் அதிகமா இருக்கா? சுற்றுலா டூரிசம் என்ன நல்லா இருக்கு. புதுச்சேரி, ஆனா என்ன இது இதுல 3 என்ன இருக்கு? எல்லாமே நல்லா இந்த இருக்கு புதுச்சேரியான புதுச்சேரியில. வளர்ச்சியில டெஸ்ட் என்பதே இல்ல, ஒஸ்ட் புதுச்சேரியா மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரியில வந்துட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. சார் சாப்பிட வழி இல்ல சார். நீங்க அரிசி எத்தனை மாசத்துக்கு அப்புறம் போட்டுருக்கீங்க இன்னைக்கு சொல்லுங்க. எத்தனை மாசம் அரிசி பெண்டிங்க இன்னைக்கு இன்னைக்கு போட்டிருக்கீங்க? எத்தனை மாசம் பெண்டிங்க? பொங்கல் தொகுப்புல இருந்து போட்டிருக்காங்க சார். அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி எத்தனை மாசம் பெண்டிங்க? தரமான ஏன் போடல? அரிசி, ஏன் தடுக்கிறோம்? அற்புதமான அரிசி தரமான எப்படி அரிசி வாங்கி போட்டுட்டு அரிசி இருக்கிறோம். கொடுக்கல, நியாயமான விலையில மத்த பொருட்கள் கொடுங்க, ஏன் கொடுக்க முடியல? இலவச அரிசி நீங்க ஏன் கொடுத்து மக்களை மழுங்கடிக்கிறீங்க? சார் விஜயகுமார் சார் தரமான அரிசின்னு சொல்றீங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து அன்பழகன் அவர்கள் வந்து முதலமைச்சரையே நேரில் சந்திச்சு சொல்லியிருந்தாரு, தரமான அரிசி கொடுக்கப்படுறது இல்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சமீபத்துல தெரிவிச்சிருந்தாரு சார். கடிதம் எல்லாம் கொடுத்திருந்தாரு. சார் 3,47,000 ரேஷன் கார்டுங்க சார் புதுச்சேரியில. அதை இந்த அளவுக்கு 10 கிலோ தனித்தனியா பேக் போட்டு கொடுத்துன்னு இருக்கு சார். ஒரு சில இடத்துல ஏதாவது தவறு இருந்தா கூட அதை திருத்தி தரமானதா வழங்கி கொண்டிருக்கு. கிராம பகுதி முதற்கொண்டு தரமான அரிசி வழங்கி கொண்டு இருக்கு சார். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ 1000 பேருக்கு இல்ல, 3,47,000 பேருக்கு சார் அதிமுக தரப்புல இருந்து மாநில செயலாளர் அன்பழகனே நேரடியா முதலமைச்சர் அவர்களை சந்திச்சு கடிதம் கொடுத்திருந்தாரு சார். தரமான அரிசி கொடுக்கப்படல அப்படின்றதுதான் குற்றச்சாட்டா பிரதானமா வச்சிருந்தாரு சார். சுட்டிக்காட்டிய பகுதியில இன்னும் தரமான அரிசி கிடைக்க வழிவகை செய்திருக்கிறோம். அது கேட்டாதான் கேட்டாலும் இப்ப அன்பழகன் சொன்னது 10 கடையில கூட அவருக்கு சொல்லல. அப்ப 3,47,000 கடையில 10 கடையில தரம் இல்லைன்னா அதை மாத்தி கொடுக்குறோம். கொடுத்து கொண்டு தானே சார் இருக்கிறோம். 3,40,000 பேர் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாண்டிச்சேரியில நீங்க அறிவிச்சு எல்லா மாசமும் கொடுத்துருக்கேன் சார். இல்ல சார், சார் இல்ல சமீபத்துல 3 மாசம் கொடுக்கல. நான் வந்துட்டு ஒரு உரிமை கோட்டுக்கு அட்டை வைத்திருக்கிற நபர், ஓகேங்களா? நானே சொல்றேன், நான் தான் வாங்குவேன். 3 மாசமா தரல. நான் ஊரோட சொல்றேன், நான் வில்லியனூர் தொகுதி உதயம்பட்டு ரேஷன் கடை 110 ரேஷன் கடை, நீங்க வேணா செக் பண்ணுங்க. நான் சொல்றேன் 3 மாதம் நினைக்கிற மாதிரி தனிப்பட்ட நபருக்கு டெண்டர் விட்டலாம் அது பண்ண முடியாது. மத்திய அரசு சொல்ற வழிகாட்டுப்படிதான் கொள்முதல் செய்து தரமான அரிசி வழங்கப்படுகிறது. ஒரு சில இடங்கள்ல அது குறை இருந்தாலும் அதை திருத்தி கொண்டு தரமான அரிசி வழங்கப்படுகிறது. அரிசி வந்து ஒரு சில இடத்துல காலதாமதானாலும் தரமான அரிசி வழங்கப்பட்டு இருக்குது. ஏன்னா 10 கிலோ பேக்கேஜ்ல கொடுக்குறோம் சார். ஒண்ணு எடை போட்டு கொடுக்கல. 10 கிலோவா சார் 3 மாசம் கொடுக்கலாம்னு சொல்றேன் சார். இப்ப பொங்கல் தரீங்க, இப்ப திரும்ப தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு வருமானு தெரியாது. அப்ப நீங்க நியாய விலை கடைகளை திறக்க முடியல. எத்தனை நியாய விலை கடைகள் கோயிலுக்கு புள்ளி தான் போடுறீங்க. ரேஷன் கடை திறந்து பொருள் போடுறீங்களா? ஆமா, ரேஷன் பொருள் போற 12,000 நீங்க வேணா வாங்க, நாளை காலையில சேலஞ்ச் பண்றேன், நாளை காலைல வாங்க கோயில். ரேஷன் ஊழியர்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் போட்டு நியாய விலை கடையில காங்கிரஸ் ஆட்சியில 4,500 ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்திருந்தீங்க. ஆனா என்ஆர் அவர்கள் 12,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி அனைத்து பகுதிகளுக்கும் ரேஷன் கடை மூலியமாக தரமான அரிசி வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தரமான அரிசி வழங்குறீங்க சார், மாசம் மாசம் வழங்கல சார், மாசம் மாசம் வழங்க மாட்டீங்க. அதுக்கான பணம் ஒதுக்கிட்டீங்கல்ல, மாசம் மாசம் ஏன் வர மாட்டேது? அரிசிக்கான பணத்தை சட்டசபையில் ஒதுக்கிட்டீங்க, ஒதுக்கின பணம் போயிடுச்சு. ஏன் அரிசி வரல? விட்டுட்டோம். ஏன் அரிசி வரல? எல்லாம் விட்டுட்டீங்க, அரிசி வரல. எனக்கு அரிசி வரல. ஏன் வரல? ஏன்னா நீங்களே வந்து ஒரு பகுதியில வரலன்றதுக்காக எல்லா பகுதியும் முதற்கொண்டு சார் காரைக்கால் உட்பட 30 தொகுதி எத்தனை தொகுதி வரலன்றத நீங்க பட்டியல், நானும் பட்டியல் வர்றேன். நீ வரலன்றத நீங்க சொல்லுங்க, நாங்க கொடுத்துன்னு இருக்கோம் சார். ஒரு இடத்துல சொல்லலாம், உங்க கட்சியா இருந்தா கேளுங்க. ரேஷன் கடை மூலமா ஒரு இடம் சார், இது ரேஷன் கடையில மட்டும் நிக்கல சார். இதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, குடிநீர்ல கழிவுநீர் கலந்த விவகாரம் வந்து சமீபத்துல நடந்திருந்தது. அதுல வந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டிருந்தது. அரசு வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும் இல்லையா சார்? ஒரு எல்லாருக்குமே தேவையான ஒரு அத்தியாவசியமான ஒரு குடிநீர்ல கழிவுநீர் கலக்குதுன்றப்ப எந்த அளவுக்கு மெத்தன போக்கு இருக்குன்னு பாக்குறீங்க சார்? குடிநீர்ல மட்டும் இல்ல, கழிவுநீருடைய விஷவாயு தாக்கி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ஒரு 3 பேர் உயிரிழந்தாங்க. கணக்கு நேரம் அந்த விஷவாயு தாக்கி குடிநீர் கலந்து இறந்தது ஒரு சம்பவம். கடந்த ஆண்டுல கணக்கு நேரில் இருந்த அந்த விஷவாயு தாக்கி பாத்ரூம்ல கழிவறையில அந்த விஷவாயு வந்து ஒரு 3-4 பேர் இறந்தாங்க.
அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசு இல்ல, மக்களுக்கு எதிரான அரசு, எதை பத்தி கண்டுக்காத அரசு. கமிஷன் இருந்தா போதும். ஊழல் நடைபெறுகிற எல்லாமே பாத்தீங்கன்னா புதுச்சேரியை பொறுத்த பெரும்பான்மையாக வரைக்கும் இருக்கிறது என்ஆர் காங்கிரசுடைய குடிநீர் இருக்கிற. தேவைக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியது மாண்புமிகு ரங்கசாமி தலைமையிலான ஆட்சி. புதுச்சேரி அனைத்து பகுதி பாருங்க, 96க்கும் மேற்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டியது என்ஆர் அவர்கள். சார் அப்ப அந்த கழிவுநீர் 27 இஷ்யூ எதனால சார்? அப்ப கழிவுநீர் கலந்து வந்தது இல்லையா சார்? ஒரு அதை சில குடிச்சு பகுதியில இறந்தாங்கன்னு சொல்றாங்கல்ல சார்? ஒரு சில பகுதியில குடிநீர் வந்து கழிவுநீர் கலந்துதான் தெரிவித்தாங்க. அதன் மீது உடனடியா நடவடிக்கை எடுத்ததுனால இல்ல சார், இந்த எப்படி சார் பகுதியில உயிரிழந்ததுக்கு அப்புறம், உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கை எடுத்து என்ன சார் பண்றது? இல்ல நாம புதுச்சேரியில நகர பகுதியில மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலியமா விநியோகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். தினந்தோறும் கண்காணிக்கிறோம். அதோட நிலத்தடி நீர்மட்டம் குறையுதுன்றதுக்காக 27 படுகை அணைகளை கட்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி இருக்கிறோம். இந்த அண்டர் கிரவுண்ட் பைப்ல எப்ப போட்டது? அது ஒரு முறையும் என்ஆர் தலைமையில ஆட்சி வரப்பதான் அது சீர் செய்யப்பட்டு மாத்தி கொண்டு வரும். இப்ப கூட முத்தியால்பேட்டை பகுதியிலையும், முத்தியால்பேட்டை பகுதி தொடங்கி காரைக்கால் பகுதி வரைக்கும் புதிய குழாய் பதிப்பதற்காக டெண்டர் விட்டு பணியே நடந்திருக்குது. முத்தியால்பேட்டை தொகுதி, ராஜ்பவன் தொகுதி அனைத்து பகுதியிலும் பைப் எல்லாம் உடனே அண்டர் கிரவுண்ட் பைப் எல்லாம் மாத்தி புதிய குடிநீர் குழாய் பைப் போட்டு தரமான குடிநீர் கிடைக்க வழிவகை செஞ்சிருக்கோம். ஒரு சில இடத்துல நடந்ததுன்னா மனசாட்சியோட சொல்லுங்க. ஒரு சில இடத்துல குறை வருதுன்னா அதை நிவர்த்தி செய்யறது தான் அரசாங்கத்தோட பணி. குறை இல்லாம தான் பார்த்துருக்கிறோம். மற்ற பகுதியில எல்லா பகுதியிலையும் ஜல்ஜீவன் திட்டம் மூலியமா குடிநீர் குழாய் பதிச்சு தரமான குடிநீர் வழங்கி கொண்டு இருக்கிறோம். ஒரு சில பகுதி குறிப்பிட்டாங்க, அதை ஆய்வு செய்து இனி எதிர்காலத்தில் அது மாதிரியான பாதிப்பு வராத அளவுக்கு தரமான குடிநீர் பைப்புகள் நிலத்தடியில பதிச்சு சரியான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்திருக்கிறோம். சார் அப்ப இழந்த உயிர்களுக்கு என்ன பதிலா இருக்க போகுது சார்? உயிரிழப்பை தவிர்க்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிருக்கிறோம். அதையும் மீறி ஒரு சில இடங்கள்ல கழிவுநீர் கலந்ததா சொல்றாங்க. எந்த மக்களும் பாதிக்கும் வகையில் இந்த அரசு செயல்படாது. தரமான குடிநீர் கிடைக்க வழிவகை செய்து கொண்டிருக்கிறது. உயிரிழப்பு ஏற்பட்ட பின்னால கூட நெல்லித்தோப்பு பகுதியில உயிரிழப்பு ஏற்பட்டு 1 மாத காலம் வரைக்கும் தொடர் பாதிப்பு வந்துச்சு மக்களுக்கு. ஆட்சியாளர்கள் வந்துட்டு தரமான குடிநீர் வழங்கினாங்கன்னா அட்லீஸ்ட் பாதிக்கப்பட்ட அவரு சார் சொல்ற விவாதத்துக்கு வரேன், அவருடைய சொல்ல வாதத்துக்கு நாங்க பாதிக்கப்பட்ட பிறகு நடவடிக்கை எடுத்திருந்தா கூட உருளையன்பேட்டை பகுதியிலயோ நெல்லித்தோப்பு பகுதியிலயோ அந்த உயிரிழப்புக்கு பின்னால அடுத்த உயிரிழப்புகள் நடந்திருக்காது, பாதிப்புகள் வந்திருக்காது. ஆட்சியாளர்கள் வந்துட்டு குறிப்பா பொதுப்பணித்துறை வந்துட்டு எப்படி இருக்குன்னா உடனடியாக எனக்கு வந்துட்டு அரசு சார்பில் சார், அரசு சார்பில் பாதிப்பு அதிகமாகி மக்கள் போராட்ட காலத்துக்கு வந்த பிறகுதான் வந்தீங்களோ ஒழிய அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன பிறகோ இல்ல அரசு நிர்வாகமோ தன்னெழுச்சியாக வந்துட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கான நிவாரணத்தை செய்யணும், பாதிக்கப்பட்ட மக்களை வந்துட்டு அந்த பாதிப்புல இருந்து விடுவிக்கின்ற நடவடிக்கை ஆட்சியாளர்கள் எடுக்கல, அரசு நிர்வாகம் எடுக்கல. அந்த பகுதியினுடைய போராட்டத்திற்கு பிறகுதான், குறிப்பாக பொதுப்பணித்துறைக்கு முன்பாக அந்த பகுதியினுடைய மக்களும் இளைஞர்களும் ஒரு போராட்டத்தை பண்ண பிறகுதான் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து அந்த பகுதிக்கு வந்துட்டு கேன்ல நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் தான் இந்த அரசினுடைய நிர்வாகம் என்பது இருக்கிறது. மக்கள் பாதிக்கப்பட்டு செத்த பிறகு தெரியுன்றதுக்கு நிர்வாகம், ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு, அதிகாரிகள் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க, கணக்கெண்ணரில இருந்து விஷவாயு அளவுல நிர்வாகம் இருக்குங்களா? அதோடு இல்லாம ராஜ்பவன் தொகுதியில 25 கோடி ரூபாய் மதிப்புல புதிய குடிநீர் திட்டமே துவக்கப்பட்டுள்ளது. வெகு விரைவில் அது நடைமுறைக்கு வரும். பழைய பைப்பை மாத்திட்டு புதிய பைப்பு போடுறதுக்கான வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாற்று ஏற்பாடு தண்ணி வந்து மாற்று ஏற்பாடு இதே கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு ஒன்று சொல்றேன். நெல் விவசாய மண்டியில விவசாய பயிர்களுக்கு விலை உயர்த்தி கொடுன்னு ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. மண்டிக்கு வெளியில விலைவாசி ஏறி போச்சு,
விலைவாசியை குறைங்க, அரிசிக்கான விலையை குறைங்கன்னு சொல்லிட்டு தண்ணி இங்க சீர்கெட்டு போச்சு. அதுக்கு தீர்வு காண கிராம பகுதியில இருந்து குடிநீருக்கு தண்ணி கொண்டு வர முடியுமா என்று ஆலோசனை பண்ணி அதற்கான பூர்வாங்க பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா சார் இங்க சார் ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதுன்னு சொல்றீங்க, பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தெரியுதுன்னு சொல்றீங்க. அந்த நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சார்? இப்ப மழைநீர் சேகரிப்பு திட்டம் இந்த மாதிரியான திட்டத்தை எல்லாம் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்லையா சார்? இல்ல, மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. நமக்கு கடந்த ஆண்டு பெய்ஞ்ச மழையோட அளவு என்ன, அதற்கு இப்ப நீங்க போனீங்கன்னா இருக்கிற ஏரி குளம் எல்லாமே வழிஞ்சு நிரம்பி இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம பார்த்த வேலை என்ன, அரசாங்க சார்பில் உசுடேரி முதற்கொண்டு 3.5 மீட்டர் உயரம் கொண்ட அளவுல எல்லாமே 90% தண்ணி வந்து நிரம்பி இருக்கு. பருவமழையை வீணாக்காம ஒவ்வொரு ஏரி குளங்களையும் போதுமான அளவுக்கு அதை நிரப்பி வச்சிருக்கோம். தடுப்பணை மூலம், படுகணை மூலயமா நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து இருக்குது. இந்த கடல் ஒட்டிய பகுதியில கடல் நீர் உட்புகிறதுனால ஒரு சில பாதிப்பு இருக்குது. அதற்கும் இந்த கடல் நீர் பகுதியில கடல் நீர் குடிநீர் திட்டத்துக்கான பணியும் நடைபெற்று. இப்போ ஒரு சில இடத்துல தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கு. உசுடு பகுதியில இருந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு சில வழக்குனால அந்த திட்டம் கொண்டு வர முடியல. கிராம பகுதியில இருந்து குடிநீர் கொண்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பா ஒண்ணு சொன்னா, தமிழக பகுதியான காலாப்பட்டு அடுத்த கழிவெளி பகுதியிலிருந்து நமக்கான குடிநீர் கொண்டு வரதுக்கான பூர்வாங்க பணி துவங்கப்பட்டு வெகு விரைவில் அந்த திட்டம் சிறப்பா செல்லும். சார், இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் அளிச்சீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இருவருக்கும் மிக்க நன்றிகள். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.